வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் டேட்டா லிங்க் லேயரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற நோட்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, சிம்பிளாக கொடுக்குறீங்க நோட்ஸு, அதனால் நீங்கள் நோட்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதாவது நம்ம ஓஎஸ்ஐ லேயர் பார்த்துருந்தோம், நம்ம டிசிபி ஐபி பார்த்தோம், ஓஎஸ்ஐ மாடல் பார்த்தோம் டேட்டா டிரான்ஸ்மிஷனில். அந்த ஓஎஸ்ஐ மாடலில் வரக்கூடிய செகண்ட் லேயரை தான் டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வர்றது ஃபிசிக்கல் லேயரு. அந்த டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இல்லை நோட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன்னா, this is the second layer in OSI model. நம்ம சொன்னோம் இல்லையா, செகண்ட் லேயராக இருக்குது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் மெசேஜஸ் ஆர் ஃப்ரேம்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அனுப்புறதுக்கு. நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அங்கே. ஃப்ரம் கிவன் நோட் டு ஆல் அதர் நோட்ஸ் இன் த கேன் நெட்வொர்க்கு. இப்போ கிவன் நோட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர்லேருந்து தான் டேட்டா லிங்க் லேயருக்கு மெசேஜஸ் வருது. அந்த ஃபிசிக்கல் லிங்க் லேயர்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை, அந்த மெசேஜஸை அல்லது ஃப்ரேம்ஸை மற்ற இதுக்கு அப்புறம் இருக்கிற அப்லேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்பக்கூடிய ரெஸ்பான்சிபிள் யாருக்கு இருக்குன்னா டேட்டா லிங்க் லேயருக்கு இருக்குது. தேர்டாக என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், இட்ஸ் ஹேண்டில் பிட் ஸ்டஃபிங். அது என்னங்க பிட் ஸ்டஃபிங் அப்படின்றீங்களா? அதாவது பிட் ஸ்டஃபிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒன் வேயில் மெசேஜஸ் போயின்னு இருக்கு, தட் மீன்ஸ் சிக்னல். இப்போ அப்படி போகக்கூடிய டைமில் நிறைய பிட்ஸு போகிறத ஷார்ட் பண்ணி அனுப்புறது. ஒரு பிட்டுக்குள்ளே இன்னொரு பிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சா அது பேர் ஸ்டஃப் அப்படின்னு இல்லையா, ஸ்டஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். அந்த பிட் ஸ்டஃபிங் பண்ணி கிவன் சிக்னலில் சென்ட் பண்ணுற பொறுப்பு இதுக்கு இருக்குது. அண்டு செக் சம்ஸு எப்போ அப்படின்னா எரர் ஹேண்ட்லிங் பண்ணும்போது செக் சம்ஸு. நம்ம டிசிபி ஐபியில் சொல்லியிருப்பேன் நான், செக் சம்ஸ்னால் என்னன்னுட்டு, ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சம் பாயிண்ட்ஸாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கும். அந்த பாயிண்ட் அவுட் பேர் தான் செக் சம்ஸ். அதாவது அங்கங்கே பிரேக்கப் ஆகும். அந்த செக் சம்ஸ் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா எங்கேருந்து எது வரைக்கும் கரெக்டாக போகுது, ஏதாவது ஒரு செக் சம்ஸை நம்ம எரர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு முன்னாடி செக் சம்ஸ் டேட்டாவை அடுத்த லேயருக்கு ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ செக் சம்ஸ் அப்படிங்கிறது டேட்டா போகக்கூடிய அந்த பாத்தில் அங்கங்கே நிறுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, கண்ட்ரோலர் அல்லது சூப்பர்வைசர் மாதிரி தான் அதுவும். சரிங்களா? அப்போ அந்த செக் சம்ஸை ஹேண்டில் பண்ணுறதும் யாரோட பொறுப்பு? டேட்டா லிங்க் லேயரோடது. அடுத்தது பாரு, வெயிட் ஃபார் அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் த ரிசீவர்ஸ். ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அந்த அக்னாலஜ்மெண்ட், நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணோடனே சென்ட் அப்படின்னு வரும், அல்லது சென்ட் ஆகலை அப்படின்னா சம்திங் எரர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அக்னாலஜ்மெண்ட்டு ஏதாவது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுற வேலை டேட்டா லிங்க் லேயரோடது. அதாவது ரிசீவ் ஆகிடுச்சி, சென்ட் ஆகிடுச்சி அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் வாங்குகிற பொறுப்பும் டேட்டா லிங்க் லேயரோடது. இவ்வளோ தாங்க இதோட நோட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப் டிவைடட் இன் டூ லேயர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்சி, எம்ஏசி. எல்எல்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல்? ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் எரர் மெசேஜஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட்ஸ் ஆஸ் வெல். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த செகண்ட் பாயிண்டில் இதில் இருக்கக்கூடிய எரர் ஹேண்ட்லிங் மெசேஜஸை, அக்னாலஜ்மெண்ட்ஸை, இந்த ரெண்டு வேலையோட டியூட்டியும் இந்த லேயரை ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லையா. அதில் ரெண்டாக பிரித்ததில் ஃபஸ்ட்டு பார்ட்டோடது இந்த ஒர்க்கு எல்எல்சியோடது. அடுத்தது எம்ஏசி. எம்ஏசின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். அது என்னங்க மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல்? மீடியா அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம், மற்ற எல்லா டிவைசஸ்க்கும் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுதான் பாருங்கள், மேனேஜஸ் த டிவைசஸ் இன்ட்ராக்ஷன். இது கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த டிவைசஸ் கூடலாம் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிற வேலை எம்ஏசியோடது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்ரஸிங் ஃப்ரேம்ஸ். நம்ம ஃபிசிக்கல் லேயர்லேருந்து வரக்கூடிய டேட்டா ஃப்ரேம்ஸாக டிவைட் ஆகி வரும் அல்லது பிட்ஸாக வரும்.
அந்த ஃப்ரேம்ஸாக வந்தது அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸோட அட்ரஸ், எந்த ஃப்ரேமில் என்ன மெசேஜ் இருக்குது, அந்த ஃப்ரேமுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம் இல்லையா, தட் இஸ் அட்ரஸ் ஆஃப் த ஃப்ரேம். அந்த ஃப்ரேமோட அட்ரஸை மெயின்டைன் பண்ணுறதும் யாரோட வேலை அப்படின்னா எம்ஏசியோட வேலை. ஸோ அப்போ டேட்டா லிங்க் லேயருங்கிறது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. எல்எல்சி, எம்ஏசி. எல்எல்சி வந்து எரர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுது. எம்ஏசி வந்து இந்த லேயரோட லிங்க் ஆகியிருக்கக்கூடிய அதர் டிவைசஸ் அண்டு அட்ரஸிங் ஆஃப் த ஃப்ரேம், அதாவது இதுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எந்தெந்த ஃப்ரேம்லேருந்து வருது அப்படிங்கிற அந்த அட்ரஸ், எங்கே போய் சேரணும், எங்கே போய் சேரலை அந்த ஃப்ரேமு, அப்போ எந்த மெசேஜ் போய் சேரலைங்கிறது அந்த ஃப்ரேமோட அட்ரஸை வச்சு மேட்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு எரர் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போது எரர் சம்மந்தமான மெசேஜஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ஒரு லேயரும், அப்புறம் அட்ரஸ், ஃப்ரேம் ஆஃப் த அட்ரஸை மெயின்டைன் பண்ணுறது ஒரு லேயரும். ஸோ டேட்டா லிங்க் லேயரை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவோட லிங்க்கையும் சேனலோட லிங்க்கையும் உங்கள் சோஷியல் மீடியாலையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.